தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐநா கூட நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. உலக நாடுகளே நிம்மதி இல்லாம இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல சமாதானத்துக்கு போங்க. சமாதானத்துக்கும் போக மாட்டேங்கிறீங்க, சண்டையை ஆரம்பிப்பேன்னு சொல்லி உலக நாடுகளே ஒரு பேனிக் மோட்ல வச்சிருக்கீங்க. அச்சுறுத்தல்ல என்ன பண்ணிருக்கீங்க, அவர்களை எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாம் குளநடுங்கி போய் கிடக்குறாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு போர் ஆரம்பிச்சா எண்ணெய் வராது, கப்பல் வராதுன்னு கவலை இருக்கும். ஆனா அவங்களுக்கு மட்டும் போர் ஆரம்பிச்சா உடனே ஈரான் நம்மளே தான் அடிப்பாங்க, பக்கத்தால இருக்கிற பங்காளிகள் நாம தானே சொல்லிட்டு மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் போர் ஆரம்பிச்சிருமோ, அடி வாங்குவோமோ, மறுபடியும் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்துல இருக்காங்க. ரெண்டாவது, அப்படியே அவங்கள விட்டு போட்டு இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் தட்டுப்பாடாகும், கேஸ் தட்டுப்பாடாகும், விலைவாசி ஏறும். பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள்ல அடைச்சு வரக்கூடிய பொருட்கள் கூட நமக்கு என்ன கிடைக்காது, ஈஸியா கிடைக்காத நிலைமை வந்துடும். அதனால ஒரு பேனிக் மோட்ல பாத்தீங்கன்னா மத்த நாடுகள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை என்ன பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்ணதை இப்ப திங்கக்கிழமை தான் என்ன பண்ண போறாங்க, திறக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை திறந்து அதுல என்ன ஏற்றுமதி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அடுத்து இந்த ட்ரம்ப் என்னதான் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த அமைதி தான் இந்த அமைதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் மறுபடியும் ஒரு கூட்டத்துக்கு போட்டிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சண்டை போட வரப்போறோம் அப்படிங்கறதுதான் 10 நாளா பல விதமா சொல்றாரு. இன்னைக்கும் அதான் சொல்லியிருக்காரு, புயலுக்கு முன்னாடி வர்ற ஒரு அமைதி தான் இது. நீங்க சண்டை முடிஞ்சிச்சுன்னா நினைக்காதீங்க, கன்ஃபார்மா சண்டை இருக்கு, நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மத்திய கிழக்கு நாடுகள்ல என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ட்ரில் எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. எப்படி தாக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சில எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நிலைமை பாத்தீங்கன்னா எப்ப போர் வரும்னு தெரியாது. ஆனா போர் வர்றதுக்கான எல்லா விஷயமும் அங்க நடந்துகிட்டே இருக்குது. ஐநாவே சொல்லிட்டாங்க, முடியலப்பா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, உலக நாடுகளே நிம்மதி இல்லாம போச்சு, மறுபடியும் ஒரு போர் வந்தா உலக நாடுகள் தாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் இன்னைக்கு அந்த எண்ணெய் உற்பத்திய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய விஷயத்துல ஆய்வு செய்யக்கூடியவங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஈரான் இந்த போர்ல எண்ணெயை இவ்வளவு தட்டுப்பாடு இருக்கும் போது கூட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருந்து அமெரிக்கா அடிச்சா கூட தாக்கு பிடிப்பாங்களாமா அடுத்த 1.5 வருஷத்துக்கு. ஆனா மத்த நாடுகள் தாக்கு பிடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம அன்னைக்கே பார்த்தோம், ஆஸ்திரேலியால நோ ஸ்டாக் சொல்லி க்ளோஸே பண்ணிட்டாங்க. உடனே போர் ஆரம்பிச்ச அந்த 40 நாள்ல முதல் 2 வாரத்தை விட்டு 3வது வாரமே எல்லா க்ளோஸ், எல்லா பக்கம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா தான் பரவாயில்லையா இருந்துச்சு பார்க்க போனா. மத்த நாடுகள்ல பாகிஸ்தான்ல ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவங்கள ஆரம்பத்திலேயே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தனால இப்ப பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்தியாவில கூட சொல்லிட்டு இருக்காங்க, எண்ணெயெல்லாம் என்ன பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, கேஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மோடி அவர்களே அறிவிப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். 10ஆவதுக்கு தங்க விலை கிடுக்கிடுன்னு ஏறிட்டு போகுது. இதுல ஏற்றுமதி இறக்குமதியுடைய டாக்ஸை மறுபடியும் டபுள் ஆக்கி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த போர் மறுபடியும் ஆரம்பிச்சா ரொம்ப ஒரு எக்கனாமிக்கா பாதிக்கப்படக்கூடிய நிலைமை தான் உலகத்துக்கே இருக்கு. ஒரு நாடு 2 நாடுல இல்ல, எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அப்ப எல்லா நாடும் அப்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது மிச்ச மீறி இருக்கக்கூடிய நாடும் இந்த தடவை போர் வந்தா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க போர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தா, இவர் என்னன்னா நாங்க இப்ப சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ண போறோம், போற ஆரம்பிச்சு அடிக்க போறோம்னு வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு, மிரட்டலும் உருட்டலுமா விட்டு இருக்காரு. அதுக்கு ஈரான் என்ன செய்யறாங்க, உங்களுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க தைரியமா இருக்கோம்ட்டாங்க. பார்க்க போனா அடி வாங்குற ஈரான் தைரியமா இருக்காங்க, அடி வாங்குற அமெரிக்கா தைரியமா இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்கள்ட்ட என்ன ஸ்டாக் இருக்கு. ஈரானுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த போரை நம்ம ஜெயிச்சோம்னாதான் நம்மளுடைய நாடு நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லிட்டு மக்களை இழந்தாலும் சொத்தை எல்லாம் இழந்தாலும் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போனாலும் கூட சண்டை போற ரெடியா இருக்காங்க. ஆனா பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள் மத்த நாடுகள்லாம் ரொம்ப ஒரு சிரமமான கண்டிஷன்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. பாக்கலாம் மறுபடியும் போற ஆரம்பிச்சா நிலைமை என்ன ஆகும், எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படும். கண்டிப்பா கேஸ், பெட்ரோலு, போக்குவரத்து எல்லாமே அடிபடும். ஏன் லாக்டவுனே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம், வரும்னு நம்ம சொல்ல முடியாது, வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இந்த ஏரோ 3 மிசைல்ஸ் உருவாக்குவாங்க பாருங்க. இந்த ஏரோ 3 மிசைல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அயன் டோம்ல ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. இத்தனை கிலோமீட்டர் இத்தனை ஹைட்டுக்கு வரக்கூடிய ஏவுகணைகளை நம்ம அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏரோ 3 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பேர்ல வச்சிருப்பாங்க. அந்த ஏரோ 3 மிசைல்ஸ் இருக்கு பாருங்க, அயன் டோமுக்கு போட்டு ஏவக்கூடிய ஒரு மிசைல். அந்த மிசைலுடைய ஃபேக்டரியே இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா 2-3 விதமான டாக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது பெரிய தாக்குதலா இருந்திருக்கு. ஏன்னா அது மிசைல் சும்மாவே இந்த
பட்டாசு எல்லாம் இருக்கக்கூடிய ஆலயத்துல கொளுத்தி போட்டா என்ன ஆகும்? அப்படியே ஜகஜோதியா எரிஞ்சிட்டு இருக்கும். பார்த்தாவே ஏதோ ஒரு அணுகுண்டு வீசின மாதிரி இருக்கும். அப்ப ஏரோ 3ல எப்படிப்பட்ட வெடிமருந்து யோசிச்சுக்கோங்க. அயன்டோமுக்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை, அதுவே எரியும் போது அணுகுண்டே போட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா அது போட்டாங்களா அப்படின்னா ஈரான் வந்து இதுக்கு காரணம் இல்ல, இஸ்ரேல் வந்து வாயை திறக்கல. ஆனா பக்கத்தால இருக்கக்கூடிய லெபனான் இதை கிளைம் பண்ணிருக்காங்க, நாங்க தான் தாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. அதனால இஸ்ரேலுடைய ஊடகங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அணு ஆயுத தாக்குதலா இருந்தா ஒரு சின்ன அணு ஆயுத தாக்குதலா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய தாக்குதல் இல்ல, சின்ன அணு ஆயுத தாக்குதலா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இல்ல, இது அணு ஆயுத தாக்குதலா இருக்குன்னு அவசியமே இல்ல, சாதா தாக்குதல் நடந்தாவே அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அதிர்வலை தான் ஏற்படும் சொல்லிட்டு பெரிய ஒரு தீப்பத்தி எரிந்து கொண்டு இருக்கு. அதே சமயத்துல லெபனானுடைய போராளிகள் வந்து பாத்தீங்கன்னா 8 இடத்துல இன்னைக்கு இஸ்ரேல அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த 8ல ஒரு இடம் தான் இது. இஸ்ரேல்ல மாத்தி மாத்தி பல இடத்துல வந்து அடி விழுந்திருக்குது இன்னைக்கு. ஆனா அதுல ரொம்ப பெருசு இதுங்கிறதுனால இது என்ன ஆயிருச்சு, ரொம்ப பேசு பொருளாகவும் ஒரு பதிவாகவும் ஆயிருச்சு. அது ஏரோ 3 உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு மிசைல் இருக்கக்கூடிய ஃபேக்டரினா அதை சுத்தி எத்தனை வந்து பாத்தீங்கன்னா வான் தடுப்புகள் வச்சிருப்பாங்க. அதை மிஞ்சி போய் அது விழுந்து பிடிச்சிருச்சுன்னா என்னத்தை இவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இஸ்ரேலே இன்னைக்கு என்ன இருக்காங்க, கவர்மெண்டே வந்து ஐடிஎஃப் ரொம்ப ஷாக்ல இருக்கிறாங்க, அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்காங்க தான் சொல்லணும். இந்த இடத்துல இப்படி ஒரு அடி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயுத குடோன்கள்ல அடி விழுகிறத அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதுலயும் வந்து வான் தடுப்புகளுடைய ஆயுத குடோன்னா அவங்களுக்கு கேவலம், உங்களுடைய வான் தடுப்புகளே இப்படியா ஃபெயிலியரா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து இஸ்ரேலுக்கு விழுந்த ஒரு பெரிய அடி. அதனாலதான் வந்து இன்னைக்கு 8 இடத்துல அடி விழுந்தாலும் இது ஒன்னே வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மரண அடியா மாறி இருக்குது. மக்கள் எல்லாம் பயத்துல இருக்கிறாங்க. லெபனான்ல இருந்து வந்து இந்த அளவுக்கு உள்ளக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துற அளவுக்கு ஆயிட்டாங்களா இஸ்ரேலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த மாதிரி தாக்குதலை ஈரான் மட்டும் தான் நடத்திட்டு இருந்தாங்க, அதனால ஈரான் தான் நடத்திட்டாங்கன்னு ஒரு புரளி வந்துச்சு. ஆனா லெபனான் வந்து கிளைம் பண்ணிட்டாங்க, ஈரான் எதுவும் நடத்தல. ஏன் நடத்தலன்னு பாத்தீங்கன்னா, போரை நாமளே ஆரம்பிச்சு வைக்க வேண்டாம், அவங்களே ஆரம்பிக்கிறப்ப பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போர் செய்யாம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸை பொறுத்த அளவுக்கு அமெரிக்கா வந்து நாங்க வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ண விட மாட்டோங்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் எங்களோடது, நாங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணாம டோல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணாம எந்த ஒரு கப்பலையும் விட மாட்டோங்கிறாங்க. ஆர்மோஸை வந்து மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க, அவங்க மூடி வைக்கிறதோ, இவங்க வந்து எங்களுடைய அனுமதி இல்லாம இதை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அங்க வரக்கூடிய கப்பல்களை என்ன பண்றாங்க, மிரட்டி மிரட்டி இவங்க அவங்களதையும் அவங்க இவங்களதையும் மிரட்டி அனுப்பி விடுறது, கைப்பற்றி வைக்கிறது, சில இடத்துல தாக்குதல் நடத்துறது, இது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆர்மோஸ் ஒரு பதற்ற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. ஆர்மோஸுடைய தேவை அமெரிக்காவுக்கு இல்ல, ஆனா அவன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் இடைஞ்சல் பண்ணி இருக்கான். விட்டாங்கன்னா கூட என்ன ஆயிரும், மத்த நாட்டு கப்பலை ஈரானே வந்து காசை வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, எங்கேயுமே என்ன பிரச்சனை இல்லாம இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தேவையே இல்லாத இடத்துல வந்து என்ன பண்றாங்க, அங்க போய் முட்டுக்கட்டையா நிக்கிறதுனால கடைசிக்கு மத்த நாட்டுடைய கப்பலும் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் எல்லா நாடுகளுமே இருந்துட்டு இருக்கு. போர் வரும் அப்படிங்கறது எல்லாருமே கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கான எக்ஸசைஸ் தான் போயிட்டு இருக்கு. அது எப்போ வரும் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அமெரிக்கா. ஆனா வந்து அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப், இந்த மாதிரி வந்து புயலுக்கு முன்னாடி வர அமைதி, நாங்க குடுக்குற கடைசி வாய்ப்பு, வேணும்னா சரணடைஞ்சுக்கோங்க, இதுக்கு மேல நீங்க இருக்க மாட்டீங்க, இதுவரையும் செய்யாத ஒன்றை நாங்க செய்ய போறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வார்த்தையில சொல்லி 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 லாஸ்ட் 24 hours, லாஸ்ட் 48 hours அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே தான் இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப நாள் இப்படியே ஓட்ட முடியாது, கண்டிப்பா போர் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. மாசக்கணக்கா இவங்க இதவே இழுத்தடிச்சிட்டு இருக்கானுங்க, முடிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க.